ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஸ்டிச் தான். ஸோ ஜர்தோசி கூட சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஜர்தோசியில் போடக்கூடிய ஸ்டெம் ஸ்டிச் தான். ஸோ அந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து சீக்வன்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வந்து மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஜம்கி, அதுக்கப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீடில் வந்து நான் நார்மல் ஆரி துலிப் நீடல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் வந்து 14.5 mm. நீங்கள் 13 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நரம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஜம்கீஸை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் நார்மலாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச்சு, நம்ம எப்பவுமே போடக்கூடிய செயின் ஸ்டிச்சு. இதுக்கு வந்து அடுத்தடுத்து உடனே வந்து நம்ம ஜம்கீஸை போடக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு சின்னதாக இன்னொரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு போடும்போது ரொம்ப வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே இருக்கா மாதிரி இருக்காது. ஸோ தனித்தனியாக இருக்கும். ஸோ இன்னொரு ஜம்கியை போட போகிறோம். ரொம்ப வந்து ஒன்றும் மேலே ஒட்டிகிட்டு இருக்காத மாதிரி கொஞ்சம் கீழுக்கு இறக்கமாக தனித்தனியாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு, குட்டி செயின். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜம்கி. இதுக்கு வந்து ஜர்தோசியை ஃபர்ஸ்டே கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸை போட்ட பிறகு அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஜர்தோசியை கட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸு, ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ், ஒரு செயின், இப்போ ஒரு சீக்வன்ஸ், ஒரு செயின். ஸோ இதே தான் நம்ம வந்து கண்டினியூட்டாக வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதோட சைஸ் பார்த்துட்டு ஜர்தோசி வந்து கட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவலில் வரக்கூடிய ஸ்டிச் தான். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து இது வந்து தனி ஸ்டிச்சுக்கெலாம் கிடையாது. இது ஒரு மெட்டீரியல்ஸை நம்ம இன்னும் எப்படிலாம் வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணி ஜர்தோசியில் என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது நிறையா அப்படின்றத நான் காமனாக வந்து போட்டுட்ருக்கேன். சரி, ஒரு செயின் போட வந்துட்டேன். ஸோ இதோட வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் கலரும் இருக்கிறதுனால மேபி த்ரெட்டோட கலர் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெட்டீரியலோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து அது விசிபிளாக இருக்கும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை நல்லா வந்து லைட்டாக வந்து இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்காக வந்துடும். ஸோ கொஞ்சமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வந்து கீழே பிசுறு தட்டினா அதை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு சைஸ் வந்து எனக்கு தெரியும். அதனால இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்தால் அந்த அன்ஈவன் போர்ஷன்ஸை மட்டும் தனியாக கட் பண்ணிடுங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஈவனாக இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 3-4 அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜர்தோசியை வந்து ரொம்ப வந்து வளைச்சி இது பண்ணிடுங்க. ஜர்தோசியை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சீக்வன்ஸில் வந்து ஜர்தோசிஸை வந்து நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா? ஸோ ஒன்று இங்கேருந்து போடுவோம், ஒரு லூப் போடுவோம், அதோட சென்டர்லேருந்து இன்னொரு லூப் எடுப்போம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்குள்ளே அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து லூப் எடுத்து 3rd ஒன்க்கு போடணும். ஸோ அப்போ தான் அதுக்கு வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டாக வந்து இந்த செகண்ட் ஒன்னை வந்து நம்ம சென்டர் பாயிண்டா எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பாதியில ஸோ இதுக்கு பாதியில இப்படி எடுக்கும்போது இதுக்கு அடுத்து நம்ம 4th போடுவோம். ஸோ ஏன்னா அதுதான் வந்து அதுக்கு வந்து சென்டர் இல்லையா? ஸோ இப்போ வந்து இதுக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஃபோரா இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ்குள்ளேருந்து எடுப்போம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது இதுக்கு 3rd போர்ஷன்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்குள்ள இருந்து எடுத்துட்டு அகைன் இங்க முன்னாடி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ். ஸோ இப்படிதான் வந்து ஆல்டர்னேட்டா வந்து நம்ம வந்து போடணும். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது இதே தான் ஸ்டெம் ஸ்டிச்சே தான், நம்ம ஜர்தோசியில போடக்கூடிய ஸ்டெம் ஸ்டிச்சே தான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து லாக்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம லாக் போட்டு போடணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஹோல் சின்னதா இருக்கும் இல்லையா சீக்வன்ஸ்க்கு. ஸோ நீடில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. பொசிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஆரியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. ஜர்தோசி ஒர்க் கூட வந்து அதில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஜர்தோசி ஃபில்லிங் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் ப்ளவுஸ்மே வந்து ஒர்க் பண்ணலாம். என்னன்னா ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட் பண்ணுறது ஒரே சைஸாக அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ப்ளவுசஸ் வந்து ஈஸியாக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து எங்கே வந்து எந்த சம்கியில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து நம்ம நாட் போட்டுடணும். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு நம்ம எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியாத ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசியோட இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய போடக்கூடிய ஸ்டிச் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்